சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் கூட்டணி என்பது வெறும் ஒரு வணிக கூட்டணி அல்ல, அது ஒரு தெய்வீக சங்கமம். இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த பாடல்கள் இன்றும் பலரது வாழ்வின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டன. எம்.எஸ்.வி. ஒரு மெட்டை போட்டால் கண்ணதாசன் அதற்கு அடுத்த சில நிமிடங்களிலேயே உயிர் கொடுத்து விடுவார். இவர்களுக்குள் இருந்த அந்த புரிதல் எப்படி உருவானது? ஒரு முறை எம்.எஸ்.வி. போட்ட ஒரு கடினமான மெட்டுக்கு கண்ணதாசன் எப்படி வரி அமைத்தார் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாக கவிஞர்கள் வரிகளை எழுதிவிட்டு அதற்கு இசையமைக்கச் சொல்வார்கள். ஆனால் கண்ணதாசன் எம்.எஸ்.வி. கூட்டணியில் பல நேரங்களில் மெட்டுதான் முதலில் தயாராகும். எம்.எஸ்.வி. ஒரு துள்ளலான மெட்டை வாசிப்பார். கண்ணதாசன் அந்த மெட்டை கேட்டவுடனே விஸ்வநாதன் இதோ பிடி வரிகளை என்று கூறி அடுத்த 5 நிமிடங்களில் ஒரு முழுப்பாடலையும் எழுதி முடிப்பாராம். உதாரணமாக நெஞ்சத்தை அள்ளும் அல்லது காலங்களில் அவள் வசந்தம் போன்ற பாடல்கள் உருவான விதம் ஒரு வரலாற்று அதிசயம். எம்.எஸ்.வி.யின் விரல்கள் ஒரு ராகத்தை பிடிக்க, கண்ணதாசனின் பேனா ஒரு உணர்வை பிடிக்கும். இந்த இரண்டுக்கும் நடுவே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி தான் தமிழ் சினிமாவின் பொற்காலம். இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், இவர்களுக்குள் எத்தனை சண்டைகள் வந்தாலும் கலை என்று வரும்போது அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு கொடுத்ததில்லை. கண்ணதாசன் ஒருமுறை சொன்னாராம், என் வரிகளுக்கு எம்.எஸ்.வி. கொடுக்கும் அந்த உயிர் நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று. அதேபோல எம்.எஸ்.வி. சொல்வார், நான் என்ன மெட்டு போட்டாலும் அதற்குள் ஒரு பெரிய தத்துவத்தை அடக்கும் வல்லமை கவியரசிற்கு மட்டுமே உண்டு. குறிப்பாக வந்த நாள் முதல் இந்த நாள் வரை போன்ற தத்துவ பாடல்களில் எம்.எஸ்.வி.யின் அந்த மேற்கத்திய மற்றும் கர்நாடக இசை கலந்த பாணிக்கு கண்ணதாசனின் தமிழ் வரிகள் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்தன. இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய பாவ மன்னிப்பு, பாசமலர், சுமைதாங்கி போன்ற படங்கள் இன்றும் ஒரு பாட புத்தகமாகவே இருக்கின்றன. கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் இணைந்து செய்த அந்த தமிழ் பணி காலத்தை வென்று நிற்கிறது. இவர்கள் இருவரும் பிரிந்திருந்த காலங்களில் கூட ரசிகர்களின் இதயங்களில் இவரது பாடல்கள் ஒலித்து கொண்டேதான் இருந்தன. ஒரு கவிஞனும் ஒரு இசையமைப்பாளரும் ஒருவருக்கொருவர் எப்படி ஒரு நிழலாக இருந்தார்கள் என்பதற்கு இவர்களே சாட்சி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். அதேபோல் சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.